அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருவுடன் இணைகிறாருங்க சுக்கிரன். எனவே அடுத்த 25 நாட்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் குரு இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளை மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகளும் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிர யோகம் நிறைவாகவே தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக ராசிக்கு சகாயமான இரு கிரகநிலைகளின் அமைப்பாலும் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக ராசியின் அதிபதியான புதன் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரனும் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு. குருவுடன் இணைந்து இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் இந்த வகையில் பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் எளிதாகவும் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமான முறையில் அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை, தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தையுமே உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நம்பிக்கையுடன் செயல்படுங்க. நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களை தேடி நிறைவாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு. மேலும் சுக்கிரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான முன்னேற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய ஒப்பந்தம் அடுக்கடுக்காக இந்த வேளையில் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொழில் ஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குரு பகவானுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நினைத்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் இனிமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வருமான உயர்வு அடைவதோடு மட்டுமல்லாது மன மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் ஆடை ஆபரண சேர்க்கையும் நிறைவான வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது குரு பகவானும் மிக சிறப்பான அமைப்பை தொழில் ஸ்தானத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் 10ல் குரு இருப்பதால் பதவியில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் சுக்கிரனுடன் இணைந்து இந்த தருணத்தை குரு சுக்கிர யோகம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். சரியாக நுட்பமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக அமையும். மேலும் கன்னிராசிக்காரர்களின் குடும்பம் சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திற்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வரும்போது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய
தடை தாமதங்கள் சிக்கல்களை நுட்பமாக கண்டறிந்து விளக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க. நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. குடும்ப நலனுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் வெளியூர் பயணம் உள்ளிட்ட சில பயணங்கள் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக நிறைந்த நன்மையும் தனலாபத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிகவும் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் உற்சாகம் தரக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை நிறைவாக கைகூடுவதோடு இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல மாற்றங்களை நிச்சயம் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவரின் ஒத்துழைப்பும் திருப்திகரமாக அமைவதோடு தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான கிரகநிலைகள் அனுகூலமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குரு சுக்கிரன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுத்துவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சார்ந்த ஒப்பந்த பணிகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை காட்டிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நிறைவாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சோசியல் மீடியாக்கள் மூலம் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பு உருவாகுவதோடு அதோடு மட்டுமல்லாது அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான உயர்வையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமையும். இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு, கட்சியில் மக்களின் செல்வாக்கு போன்றவை நிறைவாகவே உயரும் தருணமாக அமைந்திருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்தபடியே மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட சிறப்பான சாதகமான சூழலும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக அடுத்த 25 நாட்கள் நிறைவாகவே கிடைக்கும்.